பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்லணும் கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. இவங்க துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் நமது தஞ்சாவூர் டெல்டா பகுதியினுடைய நாயகன், நான் டெல்டாக்காரன் என்று பெருமையாக பேசிக் கொள்கிறார். ஆனால் ஜூன் மாதமே 1ஆம் தேதி குறுவை சாகுபடி நடுவை ஆரம்பித்து விட்டார்கள். 6,30,000 ஏக்கர் பயிர் அங்கே சாகுபடி செய்யப்பட்டது. இது முதலமைச்சருக்கு தகவல் தெரியும். ஆனால் செப்டம்பர் 15ஆம் தேதி நெல் அறுவடை காலம். 15ஆம் தேதி அறுவடை செய்தால் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18 அல்ல 19, 20ஆம் தேதிக்குள்ளே அவர் நெல் கொள்முதல் செய்யலை. ஆனால் நெல் கொள்முதல் செய்யாமல் பருவமழை முடிந்த பிறகு எல்லா பயிர்களும் அந்த இடத்திலே விழுந்து முளைத்திருக்கிறது. அறுவடை செய்யப்பட்ட நெல்கள் அந்தந்த தானிய கிடங்குகளுக்கு போக முடியல. ஏன்னா தானிய கிடங்குகள் கிடையாது. ஏன் இல்லை அப்படின்னு எல்லாமே தனியார் மயமாக இருக்குது. அது வாடகை யார்கிட்ட வாங்குறாங்கன்னா விவசாயிகள்கிட்ட தான் அந்த வாடகையே வாங்குறாங்க. விவசாயிகள்கிட்ட அந்த தானிய கிடங்குகளுடைய வாடகை மட்டும் இல்லை, ஒரு மூட்டைக்கு 42 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. இவ்வளவும் வாங்கி விட்டுருக்கு. அங்கே நெல்லெல்லாம் மழையில் நனைஞ்சு அந்த தானிய கிடங்குகளில் இருந்து அதிர் முளைச்சிருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் தமிழக அரசாங்கம். ஆனால் நீங்கள் விவசாயிகள்கிட்ட கேட்டோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் லாரி டிரான்ஸ்போர்ட் ஒரே ஆளு கொடுத்துருக்கனால தமிழ்நாடு முழுவதும் ஒரே இடத்துக்கு போயிருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு வேகம் வரவில்லை. அதிகாரிகள் யாருமே வரலை, SRM யாருமே அந்த இடங்களுக்கு போகல. ஆனால் துணை முதலமைச்சர் மட்டும் கொஞ்சம் அவர் வரதுனால ரயில்வே ஸ்டேஷனில் போய் அதை ஏற்றுற மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கும் தஞ்சாவூர் பக்கத்தில் பெண்ணையூருங்கிற கிராமத்தில் மூட்டை இன்னும் அப்படியே அடிக்க வைக்கப்படும். இன்றைக்கி காலையில் பார்த்தா ஆலக்குடி கிராமத்தில் போய் எல்லா நெல்லும் அப்படியே முளைச்சி அங்கே இன்னும் வரையும் அதிகாரம் வரல. அப்போ யார் சொல்வது உண்மை? இதில் மத்திய அரசை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஒன்று. விவசாயத்துறை அமைச்சர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பருவமழை இவ்வளோ அதிகமாக இருந்தது எங்களுக்கு தெரியாது அப்படின்னா. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் நிதியமைச்சராக இருந்த PTR பழனிவேல்ராஜன் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பருவமழை கால பருவத்தை எல்லாம் கண்காணிக்கிறதுக்காக 10 கோடி ரூபாய் செலவில் நாங்கள் நிறைய டெக்னிக்கல் மிஷின்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சட்டமன்றத்தை அவர் பேசுகிறார். விவசாயத்துறை அமைச்சர் இப்படி பேசுகிறாங்க. இதில் யார் உண்மை இருக்குங்கிறது நீங்கள் தான், ஊடகங்கள் தான் நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டணும். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது, இது முதலமைச்சருடைய கவனக்குறைவு அப்படிங்கிறத நீங்கள் ஊடகங்கள் அதை மக்களுக்கு சொல்லணும். கரூரிலிருந்து சம்பவத்துக்கு காரணம் யார், அதை முதல்ல கேட்டிருக்கணும். இதை கேட்ட நீங்கள் அதையும் கொஞ்சம் கேட்டிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் என்னென்னா, அதாவது மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் நேரே பஸ்ஸில் வந்து நிற்கிறார். நிற்கும்போது 10 ரூபா பாட்டிலுக்குன்னு ஒரு பாட்டு பாடுறாரு. 10 ரூபா பாட்டிலுக்குன்னா என்ன அவங்களுக்கு தெரியுமா? 10 ரூபா பாட்டிலுக்குன்னா என்னன்னா அவங்களுக்கு தெரியும். கமிஷன் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, செருப்பு கலத்தை வீசுகிறாங்க. செருப்பு கலத்தை வீசினோன்னா கரண்ட்டு கட்டாது, லத்தி சார்ஜ் நடக்கும். ஒருத்தர் தள்ளுமுள்ளு நடக்கும். நடக்கும்போது ஒரு பெண் 10 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. கணவன் இல்லாத ஒரு பெண், கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண், கூட்டத்து நெரிசலில் சிக்கி கீழே விடுறாங்க. அந்த அம்மா மேலே எல்லோரும் மிதித்து ஏறிட்டு போகிறாங்க. அந்த அம்மாவுடைய கண் முன்னாலேயே 10 வயசு குழந்தை நசுங்கி எல்லோரும் மிதித்து கொள்றதை பார்க்குறாங்க. இது மாதிரி 41 பேர் சடலங்கள். ஒன்றா சொல்லி போனால் மக்கள் எல்லாரும் கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை. இதை உருவாக்குனது யார் அப்படின்னு நீங்கள் முதலே கேட்டிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் கேட்ட கேள்வியே வேறு. இதே மாதிரி அவரே அங்கேயே இருந்திருந்தால் அவருடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு கொடுத்துறது? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் 26 சட்டமன்றத்தில் விஜயோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? அதை பற்றி இப்போ எதுவும் சொல்ல முடியாது. இப்போ எங்களோட தேசிய ஜனநாயக கூட்டணி இப்பொழுது இருக்கிற கட்சி இருக்கிறது. நிச்சயமாக 2027 ஆட்சி மாற்றம் உறுதி. அவர் வந்தால் ஏற்றுக்குவீங்களா? பார்ப்போம்.